ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 27/8/2025 வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை எவ்வாறு எளிமையாக கொண்டாடலாம் என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் அவதரித்தார். அந்த நாளை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம். சதுர்த்தி திதி 26/8/2025 மதியம் 2:22 தொடங்கி 27ஆம் தேதி மதியம் 3:53 வரை உள்ளது. 2 நாளுமே உள்ளது. ஆனால் சூரிய உதயத்தில் வருகின்ற சதுர்த்தி தீதியை தான் கோவில்களிலும் எல்லோரும் கொண்டாடுவார்கள். பார்வதி தேவி அம்பாள் மஞ்சளால் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதிலிருந்து விநாயகர் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடலாம். இல்லை என்றால் மண்ணாலான களிமண்ணாலான விநாயகரை வாங்கி வந்து வீட்டிற்கு அழைத்து ஒரு மணப்பலகையில் வாழை இலை போட்டு அதற்கு மேல் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல் விநாயகரை வைத்து ஆவாகனம் செய்து விநாயகருக்கு பிடித்த அப்பமோடு அவல், பொரி, பிறகு கொழுக்கட்டை, மோதகம், பூந்தி லட்டு, பாயசம், சர்க்கரை பொங்கல் நம்மால் எது முடிகிறதோ செய்து வைத்துவிட்டு விநாயகரை நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் தீர விநாயகரை வழிபட்டு, அதாவது விக்னங்களை அகற்றுபவன் விநாயகர் பெருமான். எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் விநாயகர் தான் இருப்பார். பிறகுதான் நாம் உள்ளே சென்று மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும். பிறகு விநாயகரை எருக்கம்பூ, பிச்சிப்பூ, செம்பருத்திப்பூ, எருக்கம்பூ மாலை அல்லது அருகம்புல் மாலை எது நமக்கு கிடைக்கிறதோ விநாயகருக்கு சாத்தலாம். விநாயகருக்கு பிடித்த மோதகம் செய்து வைக்க வேண்டும். விநாயகர் பிரசாத பிரியன். அதே மாதிரி எல்லா வகை பழங்களையும் நாம் விநாயகருக்கு படைக்கலாம். இலந்த பழம், கரும்பு, வாழைப்பழம் எது நமக்கு கிடைக்கிறதோ வாங்கி வைக்கலாம். புராணங்களில் கதைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கஜமுகாசுரனை அழித்ததினால் விநாயகர் சதுர்த்தி வந்ததாகவும், கஜமுகாசுரன் சிவபெருமானிடம் தவம் இருந்து எல்லா வரத்தையும் பெற்றதாகவும், மனிதர்களாலும் விலங்குகளாலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் தமக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தையும் பெற்றான். தேவர்களை கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமானும் விநாயகர் அவதரிக்கும் நாள் வந்தது என்று நினைத்தார். பார்வதி தேவியும் நீராடும் போது மஞ்சளால் விநாயகரை பிடித்து வைத்தார். அதிலிருந்து விநாயகர் அவதரித்தார். விநாயகரும் வளர்ந்து வந்தார். பிறகு கஜமுகாசுரனை அழிக்கும் நாள் வந்தது. பிறகு விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் கடுமையான போர் நடந்ததாகவும், அந்த போரில் அவனை வீழ்த்த முடியவில்லை. பிறகு சிவபெருமானின் ஆலோசனையின்படி தன் தந்தத்தை எடுத்து வீசினார். அவன் மேல் அது விழுந்து அவன் மூஞ்சூராக மாறினான். விநாயகர் முழு முதற் கடவுள் அல்லவா? தன் ஞான கண்ணினால் அந்த மூஞ்சூரை தன் வாகனமாக மாற்றினார். தேங்க்யூ.